அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28/1/2025 முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு உச்சம் பெறும் சுக்கிரனால் புரியாத யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனியோடு இணைந்து தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்தார். தற்போது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெறும் சுக்கிரனால் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 28/1/2025 முதல் சுக்கிரனுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இருப்பதால குடும்ப வருமானம் உயருங்க, கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. அதே போல் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் கல்யாண காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பதால இடையிடையே எதிர்பாராதவன் திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல சந்திர மங்கள யோகத்தோடு இந்த காலகட்டம் துவங்குது. அதனால் சென்ற காலகட்டத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் உங்களுக்கு சாதகமான ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. நடைபெறாத இருந்த பல நல்ல காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 4 மாதங்களுக்கு வக்ரகதியும் முன்னும் பின்னுமாக 4 மாதங்கள் பலம் பெற்றே சஞ்சரிக்க இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது என்பது மகர ராசினியர்களான உங்களுக்கு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அதே போல பாராட்டும் விதத்தில் உள்ள நல்ல காரியத்தை நீங்கள் இத்தருணங்கள்ல செய்து முடிக்க இருக்கீங்க. வளர்ச்சி பாதையில் செல்ல நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் சூடிபிடிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இக்காலகட்டம் முழுவதுமே நிலை கொண்டிருக்கிறாங்க. மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது நல்ல யோக பலன்கள் கிடைக்க இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க. இவை தவிர 7.5 சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவுங்க. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் திருமணமானவர்களுக்கு புத்திரபாகிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பண பிரச்சனை என்பது இருக்காதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமா அமைய இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். அடிக்கடி காரணம் இல்லாமல் சோர்வினாலும் அசதியினாலும் ஓய்வெடுக்க நேரிடுங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு ராகு அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைவதால் பணப்பற்றாக்குறை ஏற்படாதுங்க. அதே போல எதிர்பாராத பண உதவியும் பண வரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பேரு கிடைக்குங்க. ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது யோகம் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான
நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை இக்காலகட்டங்களில் பெறுவதற்கு வாய்ப்புள்ளதை தெரியப்படுத்துதுங்க. அதே போல் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருப்பம் உள்ளவர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. அதனால் உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் பலனை அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயருங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருக இருக்கு. மேலிட தலைவர்களும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கையை கொண்டிருக்கிறாங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பாடங்கள்ல மட்டுமின்றி விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டுகளை பெற இருக்கீங்க. மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் பணிகள்ல உற்சாகமாக இருப்பீங்க இக்காலகட்டம் முழுவதுமே. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப பெண்மணிகளுக்கு நினைத்தவை நிறைவேறும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் மனிதருக்கு மிக சுலபமாகவே அதிக சிரமப்படாமலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வருவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது மகர ராசியினருக்கு.